மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சென்னை போயஸ் கார்டனில் சசிகலாவுடன் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது சசிகலாவுடன் ஜி.கே. மணி அவர்கள் சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன? முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் இயங்கக்கூடிய அணியும் சார்பாகவும் இருவரும் இணைந்து கூட்டணி வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய இல்லத்தில் ஜி.கே. மணி மற்றும் கட்சியின் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதே போல பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய காந்திமதி ஆகியோர் சசிகலாவை சந்தித்து தற்பொழுது தொகுதி பங்கீடு குறித்தும் யாராருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகின்றன, எத்தனை தொகுதிகள் வீதம் போட்டியிடப் போகிறோம் என்பது குறித்ததான ஆலோசனை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனையை தொடர்ந்து அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்ததான அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் அதற்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.